Hello friends, welcome back to our channel. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது 12th plus பாத்தீங்கன்னா +1 அரியர் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து அபிஷியலா வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து டீடைலா பார்க்க போறோம். இந்த வெப்சைட்கான டைரக்ட் லிங்கையும் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க டைரக்டாக போயிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. HSC +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட் மார்ச் 2024. அதுக்கு பாட்டம்லேயே பாருங்க HSC +1 அரியர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் மார்ச் 2024 கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் 12th எக்ஸாம் எழுதுனீங்களோ அவங்களுக்கான ரிசல்ட்டுக்கான லிங்கையும் கொடுத்துட்டாங்க. ஸோ +1 அரியர் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டுக்கான லிங்கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து எப்படின்னு பார்க்கலாம். இந்த லிங்கை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க. உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னன்றத நீங்கள் பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னவோ அந்த நம்பரை வந்து இதில் வந்து தப்பு இல்லாமல் பார்த்து டைப் பண்ணிங்க. இன்னைக்கு கீழே அப்படியே பாட்டமில் பாருங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து டேட் மந்த் இயர் அந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஸோ டேட்டு ஒரு ஸ்லாஷு, அதுக்கடுத்து மந்த்து ஒரு ஸ்லாஷு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயர். இந்த இயரை வந்து என்டர் பண்ணிட்டு கெட் மார்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கான மார்க்ஸ் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள ஆச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.